1969 நடந்த உண்மையான ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போறோம். 24 வருஷமா ஒரு கொலைகேஸை சால்வ் பண்ணவே முடியல. என்னதான் அமெரிக்காவை இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு கண்ட்ரின்னு சொன்னாலுமே கூட அமெரிக்கால கூட இந்த மாதிரி சால்வ் பண்ண முடியாத ஒரு சில கேஸ்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதனாலேயே இந்த ஒரு படத்தை நீங்க படமா பார்க்காம இதோ ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காகவே நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட பேர் தான் 2007 வெளியான ஜோடியக். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு காட்டு பக்கமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. அப்ப வேற ஒரு கார்ல யாரோ ஒருத்தவங்க அவன் பக்கத்துல வராங்க. அப்ப அந்த பையன் இது உன்னோட ஹஸ்பண்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான். அப்பதான் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேருமே கள்ளக்காதல் இருக்காங்கன்னு. அந்த ஒரு பர்சன் கார்ல இருந்து வெளியே வந்ததுமே கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க ரெண்டு பேருமே அதே இடத்துல கண்ணால ஷூட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிடுறா. ஆனா அந்த பையன் மட்டும் கொஞ்சம் உயிரோட இருக்கான். அப்ப இப்படி ஒரு கொலை நடந்தத ஒரு லெட்டர்ல எழுதி நான் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டேன், என்ன முடிஞ்சா நீங்க புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த சிட்டில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஒரு கொலைகாரன் அந்த லெட்டரை அனுப்புறான். இந்த கதையில நிறைய சிட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா சிட்டியோட பேரையுமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால சிட்டி 1 சிட்டி 2 அப்படின்னு சொல்லி நம்மளாவே பிரிச்சுக்கலாம். இது எல்லாமே இப்ப சிட்டி 1ல தான் நடந்திருக்கு. இப்ப சிட்டி 2ல தான் கதையோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் ராபர்ட்ன்ற ஒரு கேரக்டர். இவர் தான் நம்ம கதையோட ஹீரோவே. ராபர்ட்டுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். அவங்களோட ஒய்ஃப் ராபர்ட் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள்ல ஒரு குழந்தை ராபர்ட் கிட்டையும் இன்னொரு குழந்தை அவனோட ஒய்ஃப் கிட்டையும் இருக்கு. இப்ப ராபர்ட் அவரோட பையன் மட்டும் தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ராபர்ட் அவரோட வேலைக்கு போறாரு. ராபர்ட் ஒரு குரோனிக்கல் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதே பத்திரிகை ஆபீஸ்ல தான் பால்னு சொல்லி இன்னொரு கேரக்டர் இருக்கு. இவர் தான் அயன்மேனா நடிச்ச நம்மளோட ராபர்ட் டவுனி ஜூனியர். பால் வந்து ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு கம்பெனில. ஆனா ராபர்ட்டுக்கோ ஒரு சாதாரண ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரே ஒரு பொறுப்பு மட்டும்தான். அதனாலேயே ஒரு முக்கியமான மீட்டிங்லாம் நடந்துச்சுன்னா ராபர்ட் அதில் வச்சிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா வெளியே அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு மீட்டிங் தான் இப்ப போட போறாங்க. இதனாலனா கம்பெனிக்கு ஒரு புதுசா ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில இருக்கிற ஒரு ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டேன். அதுல ஒருத்தர் மட்டும் இறந்து போயிட்டாங்க, இன்னொருத்தர் மட்டும் உயிரோட இருக்காரு. அந்த ஒரு பேசனும் இந்த சிட்டியை விட்டே ஓடி வேற ஒரு நாட்டுக்கே போயிட்டாரு. இப்ப நான் ஒருத்தரை மட்டும் தான் கொலை பண்ண மாதிரி. ஆனா இந்த ஒரு கொலையை நான் போலீஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணேன். இப்ப நான் பத்திரிகை ஆபீஸ் கிட்டே இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த நியூஸை உங்களோட பத்திரிகையில நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடணும். அப்படி இல்லைன்னா வருங்காலத்துல நான் நிறைய கொலைகள்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இந்த ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பால் வந்து போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி கேட்கிறாரு. அந்த சிட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசரும் அது உண்மைதான், அப்படி ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த ஒரு லெட்டர் எங்களோட ஸ்டேஷன் கூட வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு லெட்டரை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ராபர்ட் இந்த ஒரு கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த மீட்டிங்ல ராபர்ட்டை கலந்துக்கவே விடல. ஏன்னா அவர் ரொம்பவே சின்ன பொறுப்புல இருக்கிறனால. அந்த லெட்டர் கூடவே இன்னொரு பேப்பர் வந்துச்சு. அந்த ஒரு பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியவே இல்லை. அதுல நிறைய சிம்பிள்ஸ் மாய்க்க ஒரு பேராகிராஃபே இருக்கு. அது என்ன மாதிரியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி யாராலுமே புரிஞ்சுக்க முடியல. பால் மட்டும் ஒரு ஹிஸ்டரி டீச்சர் கிட்ட போய் அந்த ஒரு விஷயத்தை காட்டுறாரு. அவங்க இது ஒரு வேற ஒரு லாங்குவேஜ், இதோட மொழி எனக்கு தெரியும், அந்த ஒரு அர்த்தத்தையும் பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. கொலகாரை அனுப்பின 2 லெட்டர்லயுமே எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் எழுதின மாக்கி கிறுக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா கொலகாரை சொல்ற மாக்கி ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இந்த ஒரு நியூஸை போட்டோம்னா நம்ம கொலகாரனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆயிரும். அதனால 4வது பேஜ்ல போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அந்த ஹிஸ்டரி டீச்சரும் பால் கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து ராபர்ட் கிட்டையும் பால் காட்டுறாரு. அதை ராபர்ட்டும் படிக்கிறாரு. இந்த உலகத்துல நான் நிறைய பேரை வேட்டையாடி இருக்கேன். ஆனா அது எல்லாமே மிருகங்கள் தான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால நான் மனுஷங்களே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான ஒரு உயிரினம்னா அது ஆண் தான் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ராபர்ட் சொல்றாரு. இந்த புத்தகம் அப்படி இப்படிலாம் பேசாத, இதுக்கும் அதுக்கு இந்த ஒரு சம்பந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லி பால் சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் 1969 நடக்குது. அதனாலதான் பெருசா சொல்றதுக்கு டெக்னாலஜியே இல்ல. இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதும் அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதே சமயம் இன்னொரு பக்கம் இன்னொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே சிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஏரி கிட்ட படுத்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த கொலைகாரனும் வரான். ஆனா முகத்துல இருந்து கால் வரைக்கும் அவன் எல்லாத்தையுமே மறைச்சிருக்கனால அவனோட ஃபேஸை யாராலுமே பார்க்கவே முடியல. அங்க வந்தவன் ரெண்டு பேருமே கட்டி போட்டுட்டு கத்தியாலேயே ரெண்டு பேருமே குத்தி கொலை பண்ணிட்டான். இந்த இடத்துலயும் அந்த பொண்ணு மட்டும் தான் உயிரை விட்டுருக்கு. அந்த பையனுக்கு கொஞ்சம் உயிர் இருக்கத்தான் செய்யுது. இந்த உயிரோட இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு கேட்டோம்னா யாருமே முகத்தை பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த ஃபர்ஸ்ட் கொலையில மட்டும்தான் அந்த ஒரு பையன் பார்த்திருப்பான். ஆனா அந்த ஒரு பையனும் போலீஸ்காரங்க விட்ட சாட்சி சொல்லாம வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு ஓடி போயிட்டான். இப்ப பொழைச்சவரால முகத்தை பார்க்க முடியல. அதனாலதான் அவரால் சாட்சியும் சொல்ல முடியல.
மறுபடியும் 2 கொலையை பண்ணிட்டு 4 வாரங்க அப்புறமா மறுபடியும் லெட்டர் அனுப்புறான். அந்த லெட்டர்ல நான் மறுபடியும் 2 பேரை கொலை பண்ணிட்டேன். நான் போன தடவையே என்னோட கொலையை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடுங்கன்னு சொன்னேன். ஆனா யாருமே போடவே இல்ல. எனக்கு நிறைய அட்டென்ஷன் வேணும். இந்த ஒரு கொலையை பத்தியாவது நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல போடணும். அப்படி இல்லைனா அடுத்த முறை நான் நிறைய குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுவும் ஸ்கூல் வேன்ல அனுப்புற குழந்தைகள் எல்லாத்தையுமே வேனை நிப்பாட்டி அதுல உள்ள மொத்த குழந்தைகளுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ராபர்ட்டும் ஒரு பக்கம் கண்டிப்பா இந்த ஒரு புத்தகத்தை அவன் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு புத்தகத்துல தான் அவன் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே எழுதியிருக்குன்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா ராபர்ட்டுக்கும் இந்த ஒரு கேஸ்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. ஆனா பெரிய பொறுப்புல இல்லாதனால அதை பத்தி பேச தெரிஞ்சுக்க முடியல. மறுபடியும் ஒரு டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிடுறான். இந்த தடவை லெட்டர் அனுப்பும் போது நான் மறுபடியும் ஒரு டாக்ஸி டிரைவரை கொலை பண்ணிட்டேன். என்னோட பேரு சோடியக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். இப்பதான் முதல்ல அவனோட பேர் என்ன அப்படின்ற விஷயமே மற்ற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காகவே 2 போலீஸ் ஆபீசரை போடுறாங்க. அந்த 2 போலீஸ் ஆபீசருமே வராங்க. சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே கொலைகாரனை பார்க்கவே இல்லை. ஏன்னா டெக்னாலஜின்னு சொல்லி அந்த காலத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கால் தடம் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு தான் கண்டுபிடிக்கவே செய்வாங்க. அதனால தான் இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா அதை நான் படித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஒரு கொலையை பற்றியுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் போடலைன்னா நான் கண்டிப்பாக சொன்னமாக்கே குழந்தைகளை கொலை பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்ட உடனே கண்டிப்பாக இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் போட்டோம்னா மக்கள் எல்லாருமே இதை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. அதுக்கு பத்திரிகைக்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேப்பர்ல போட்டா மட்டும்தான் மக்கள் கொஞ்சமாவது எச்சரிக்கையா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க சாகருக்கு நம்மளே காரணமா இருப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸரும் சரி பத்திரிகையில போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இந்த ஒரு கேரக்டரும் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேரக்டரோட பேர் தான் டேவிட். பத்திரிகையில போட்டதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்கிற யாருமே அவங்களோட குழந்தைகளை வேன்ல அனுப்புறதே கிடையாது. ராபர்ட் கூட அவரோட பையனை ஸ்கூல் வேன்ல அனுப்புறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு அவரோட கார்லயே கூட்டிட்டு போயிட்டு வராரு. மக்களை இந்த அளவுக்கு பயமுடுத்தின அந்த ஒரு கொலைகாரனை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற மொத்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு இருக்கிற தடயங்களை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா யாருக்குமே பெருசா சொல்லலுக்கு எந்த ஒரு தடயமே கிடைக்கவே மாட்டேங்குது. ஊர் முழுக்க டிவி ரேடியோ அப்படின்னு சொல்லி எதை ஓபன் பண்ணாலுமே அதுல இந்த சோடியக் அப்படின்ற ஒரு கொலைகாரனை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளோட பையனுக்கு தெரியக்கூடாது, அவன் ரொம்ப பயந்துருவான் அப்படின்னு சொல்லி ராபர்ட் நினைக்கிறாரு. ராபர்ட்டும் பாலும் இந்த ஒரு கேஸை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ராபர்ட் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு புக்கை பார்த்து தான் அவன் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். சோடியக்குன்னு சொல்லி அவன் பேர் வச்சிருக்கானா கண்டிப்பா அதை பத்தின வேற ஒரு புக் இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இவனை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா பால் என்ன சொல்றான்னா, இந்த புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஒரு கொலைகாரன் கண்டிப்பா புக்கு படிக்கிறதுலாம் பெருசா சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். நான் சோடியக் அப்படின்ற ஒரு வாட்ச் கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஒரு கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இந்த ஒரு சிம்பிளை நான் பார்த்திருக்கேன். ஒருவேளை அவன் ரேண்டமா மட்டும் தான் இந்த மாதிரி சிம்பிள்லாம் யூஸ் பண்ணிருப்பானே தவிர புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு அவன் எதுவுமே தெரிஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பால் உறுதியா சொல்றாரு. இதை கேட்டவனே பால் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கே தோணுது. அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய டிவி சேனல் ஒன்று இருக்கு. அந்த டிவி சேனலோட எம்டிக்கு அந்த கொலைகாரை ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரோட சேர்ந்து ஒரு துணியை வந்திருக்கு. அந்த துணியில கொஞ்சோண்டு ரத்த கரையும் இருக்கு. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்பவே பயந்துடுறாரு. அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் தான் சோடியக் பேசுறேன், நான் உங்களை கொலை பண்ண போறேன். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை கொலை பண்ண மாட்டேன். நான் மக்கள்கிட்ட பேசியே ஆகணும். பத்திரிகையில் இருக்கிற யாருமே என்னோட ஒரு நியூஸை பத்தி ஃப்ரண்ட் பேஜில் போடவே மாட்டாங்க. அதனாலேயே என்னால் மக்கள் மத்தியில் பெருசா சொல்றதுக்கு பிரபலமே ஆக முடியல. இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களோட டிவி சேனல்ல ஒரு லைவை போடுங்க. அந்த லைவ்ல நான் ஏதாவது ஒரு ஃபோன் கால் மூலமா உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதுல நம்ம 2 பேருமே பேசுறத இந்த மக்கள் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படி மட்டும் செய்யலைன்னா நான் கண்டிப்பா உங்களே கொலை பண்ணிடுவேன், நிறைய குழந்தைகளே கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அதனால இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி டிவி சேனல்ல லைவும் போடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி அவன் டெலிபோன்ல பேசும்போது அந்த ஒரு டெலிபோனை அவங்க ட்ராக் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். அதனாலேயே கொலைகாரன் ஒரே டெலிபோன்ல ரொம்ப நேரம் பேசுறதே இல்லை. இதனால நான் ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ உள்ள டெக்னாலஜியில அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வேற ஒரு டெலிபோன்ல இருந்து பேசுறான். இப்படி ட்ராக் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் அடுத்தடுத்த டெலிபோன்ல பேசுறதுனால யாராலுமே அதை கண்டே பிடிக்க முடியல. இப்போ அவன் என்ன பேசுறான்னா, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, இந்த ஒரு தலைவலில இருந்து நான் வெளியே வரணும்னா மக்கள் அலறினா மட்டும்தான் முடியும். அவங்கள கொலை பண்ணும்போது அவங்க அலறாங்க. அதை கேட்கும் போது தான் என்னோட தலைவலி கொஞ்சமா சரியாகுதுன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, இவன் கண்டிப்பா ஒரு சைக்கோ பார்த்தா தான் இருக்கணும். அப்ப அந்த டிவி சேனல்ல இருக்கிறவன் என்ன சொல்றான்னா, நீ மட்டும் ஏதாவது ஒரு நல்ல சைக்காட்டிஸ்டையோ ஒரு டாக்டரையோ பார்த்தேன்னா கண்டிப்பா உன்னால அந்த தலைவலியை குணப்படுத்த முடியும். நீ இந்த மாதிரி கொலை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை அலற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு குழந்தைய அவன் கொலை பண்ணிட்டு தான் இருக்கான்னு. இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி லைவ்
விரைவா நடத்தினோம்னா கண்டிப்பா மக்கள் ரொம்ப பயந்து போயிருவாங்கன்னு சொல்லி அதே இடத்துல ஆஃப் பண்ணிடுறாங்க. அந்த கொலைகாரன் சொன்னதை அப்படியே செஞ்சனாலேயே அந்த ஒரு ஆபீசரை மட்டும் கொலைகாரன் கொலை பண்ணாமே விட்டுறான். இதே நேரம் கொலைகாரன் இன்னொரு பொண்ணையும் கொலை பண்ண பாக்குறான். ஒரு பொண்ணும் ஒரு குழந்தையும் மட்டும் தனியா கார்ல போயிட்டு இருக்காங்க. உன்னோட காரோட டயர்ல ஒண்ணு மட்டும் கலர்ற மாதிரி இருக்கு, அதை நான் டைட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்றான். ஆனா அவன் போன அடுத்த செகண்டே அந்த டயர் மொத்தமாவே கலண்டு விழுந்துருது. ஒருவேளை அதை நான் சரியா மாட்டல போல, சரி நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது குழந்தைய வாங்கி வெளியே தூக்கி போட்டுறான். ஆனா எப்படியோ அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் தப்பிச்சிடுறாங்க. ஏன்னா கொலைகாரை வேணுமே தான் அவங்களை விட்டுட்டு போயிருக்கான். அப்பனா தான் இவன் எந்த அளவுக்கு கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போய் மற்ற எல்லார்கிட்டயுமே சொல்லுவா. அது மூலமா அந்த கொலைகாரனால இன்னும் கொஞ்சம் பிரபலமாக முடியும். இந்த ஒரு விஷயத்த மக்கள் கேட்ட உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இந்த சோடியக் அப்படின்ற ஒரு பேரு நாடு முழுக்க ரொம்ப பிரபலமாகுது. எல்லாருமே வெளியே தனியா போறதுக்கே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் நிறைய கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் லெட்டர் அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான். பத்திரிகையும் ஒவ்வொரு தடவை அந்த லெட்டர் அனுப்பும் போதெல்லாம் பால் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல்ல அந்த கொலைகாரனை பத்தி போடுவாரு. நிறைய கொலைகள் நடக்கிறனால உண்மையிலேயே அவன் கொலை தான் பண்றானா இல்ல மத்தவங்க கொலை பண்றத கூட இவனே கொலை பண்ண மாக்க இவனா லெட்டர் எழுதிக்கிறானா அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கும் சந்தேகமா இருக்கு, பத்திரிகை ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் சந்தேகமா இருக்கு. இப்படியே 2 வருஷம் ஓடி போயிருது. அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்ச பாடே இல்ல. அப்படி ஒரு நாள் ஆபீஸ்ல பாலும் ராபர்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ராபர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் அந்த கொலைகாரன் தான் அனுப்பியிருக்கான். மறுபடியும் ஏதோ ஒரு துணி அனுப்பியிருக்கான், அதுல ரத்தக்கரை இருக்கு. இதை பார்க்கும் போதே தெரியுது அவன் அடுத்ததா பாலுக்கு தான் குறி வச்சிருக்கான். ஏன்னா பால் தான் அவனை பத்தி நிறைய விஷயங்களை தப்பா இவன் ஒரு மோசமான கொலைகாரன் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே பால் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னோட பாதுகாப்புக்காண்டி கண்டிப்பா எனக்கு ஒரு கன் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. ஒரு கண்ணே வாங்கிட்டு நிறைய பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அலர்ட்டா இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு வரல, தலைமறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாரு. இந்த கேப்ல ராபர்ட் இன்னொரு பொண்ணையும் உசார் பண்ணலான்னு பாக்குறாரு. அவரோட பையனுக்கு ஒரு அம்மா வேணும், அதனால இன்னொரு பொண்ணை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா அங்க வந்து அவர் பாலே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. ஆனா பால் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டில ஒரு கொலை நடந்திருக்குமே அந்த ஒரு சிட்டிக்கு போயிடுறாரு. அங்க போய் இன்னொரு கொலை நடந்திருக்கு, அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயத்தை பத்தி அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்டே சொல்லிடுறாரு. அங்க இருக்கிற போலீஸ்காரங்க இந்த சிட்டில இருக்கிற போலீஸ் கூப்பிட்டு ஒருவேளை 2 கொலைகளையுமே பண்ணது ஒரே கொலைகாரனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஆனா பால் எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லாம அந்த சிட்டில இருக்கிற போலீஸ் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற டேவிக்கு ரொம்பவே கோவமாகுது. ஒருவேளை சோடியக்கு தான் இந்த ஒரு கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. சரி இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்கிட்ட மட்டும் பேசுங்க, அந்த பால் கிட்ட பேசாதீங்க, ஏன்னா பால் வந்து ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல வேலை பார்க்கறவரு, அவ்வளவுதான். போலீஸ்காரங்க 2 பேருக்கு நடக்கிற இந்த ஒரு விஷயமே வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதனாலேயே பாலுக்கும் டேவிடுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிறது, 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராபர்ட் பாலுக்கு கால் பண்ணி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பால் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல, அந்த சோடியக்கும் இது வரைக்கும் என்னை மீட் பண்ணலன்னு சொல்றாரு. இப்பதான் ராபர்ட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அதே சமயம் அந்த பொண்ணுக்கும் ராபர்ட்டுக்கும் நல்லாவே செட் ஆயிடுச்சு போல, 2 பேருமே நல்லா பேசிக்கிறாங்க. அப்ப ஊர் முழுக்க நிறைய பேரு ஒருவேளை இவன் அந்த சோடியக்கு அறுப்பானோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட பழகிறவங்களையே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே நிறைய மக்கள் போலீஸ் கிட்ட வந்து ஒருவேளை இவன் அந்த சோடியக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. அதே மாதிரிதான் ஒருத்தர் வந்து என் கூடவே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருவேளை அந்த சோடியக்கா இருப்பானோ அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமா இருக்கு. இதனாலனா அவன் எப்பவுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவான், ஆனா எழுதும் போது மட்டும் லெஃப்ட் ஹேண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சோடியக்குன்றவனும் எழுதும் போது நிறைய கிறுக்குன மாதிரி தான் எழுதுவான். நம்ம ரைட் ஹேண்டா இருந்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதோம்னா கண்டிப்பா கிறுக்கி தான் எழுதுவோம். அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதனாலனா அவன் ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வரும்போது அவனோட கார்ல நிறைய ரத்த கரைகள்லாம் இருந்துச்சு. ஒருவேளை அந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தடையத்தை சொல்றாரு. அவங்களும் அந்த ஒரு பேசனை பாக்குறக்காண்டி போறாங்க. அவர் பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பேசன் மாதிரி தான் இருக்காரு, ஆனா அவர் பேசுறதுலயே நிறைய திமிர்கள்லாம் இருந்துச்சு. நான் ஒரு வெக்கேஷனுக்காண்டி போயிருந்தேன், அங்கே நிறைய மீன்கள்லாம் பிடிச்சேன். அப்போ கத்தியை வச்சு அறுக்கும் போது அதில் உள்ள ஒரு சில ரத்த கரைகள் மட்டும்தான் என்னோட காரில் பட்டிருந்துச்சு. இதுக்காண்டி நீங்கள் என்னை சந்தேகப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக லெட்டர் எழுதும் போது லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கும்போது நான் எப்போவுமே ரைட் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணுவேன், என்னோட ரைட் ஹேண்டில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால தான் நான் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கையில் ஒரு வாட்ச் இருக்குது, அந்த ஒரு வாட்ச் சோடிய கம்பெனியோட தான். ராபர்ட் பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு புத்தகத்தை பற்றி இந்த ஒரு பர்சனை படிச்சிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் அந்த சோடிக்குன்ற அந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே போலீஸ்க்கு இந்த பர்சன் மேலே ரொம்பவே சந்தேகம் வருது. இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். அதனாலேயே அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் அவரோட ஹேண்ட் ரைட்டிங்கையும் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இந்த ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகுது. இந்த ஒரு பர்சன் அந்த சோடிக்கு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே டேவ் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ 3 வருஷங்க அப்புறமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சோன்னு நினைச்சோம், ஆனால் இதுவும் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேவ் ரொம்பவே கடுப்பாகிறாரு.
இதுக்கு நடுவுல பாலுக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த சோடிக்கு நம்மளை கொலை பண்ணிடுவானோன்னு. அதனாலேயே ஒழுங்கா வேலைக்கு போகாம குடிச்சுக்கிட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸில் இருக்கிற ஓனரு, இனிமேல் நீ எனக்கு தேவையே இல்லை, நீ சரியா வேலையும் பார்க்க மாட்ற, அந்த சோடிக்கு பயந்துக்கிட்டு ஊருக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்க, இனிமேல் நீ வேலைக்கு வரதா இருந்தா வா, இல்லைன்னா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு பால் ரொம்ப அப்செட் ஆகி எனக்கு இந்த வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாரு. இதனால ராபர்ட் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த சந்தேகப்பட்ட பேசனோட பிரதரையும் போய் பார்க்குறாங்க. உங்களோட பிரதர் அந்த சூரியக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட பிரதர் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆளே கிடையாது, அதுவும் கொஞ்ச நாளாக அவர்கிட்ட நான் பழகுறதே இல்லை, ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த கேஸை பற்றி ரொம்பவே டீப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தது டேவிட் மட்டும்தான். அவர் இப்போ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு. அதனாலே அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கேஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க, உங்களால் இதை கண்டிப்பாக முடிக்க முடியாது, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாலையும் பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. அதனால இந்த கேஸை பெருசா எடுத்து பார்க்கறதுக்கு இப்போதைக்கு ஆளே இல்ல. அதனால டேவிட் இந்த கேஸ்லாம் விட்டுட்டு அவரோட பொண்டாட்டி பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இருந்தாலுமே கூட அவரால் இந்த கேஸை மறக்கவே முடியல. ஒரு நாள் அவரோட ஒய்ஃபோட படத்துக்கு போறாரு. அதே படத்துக்கு ராபர்ட்டும் வந்திருக்காரு. அந்த கேஸை பத்தி ராபர்ட்டும் டேவும் பேசிக்கிறாங்க. ஆனா டேவ் வந்து ராபர்ட்டை பெருசா கண்டுக்கவே இல்லை. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கேஸ்ல என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிச்ச ஒரு ஆளும் சோடிக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் இதை பத்தி என்கிட்ட பேச வேணாம்னு சொல்றாரு. இதை கேட்டவனே ராபர்ட்டுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா பால் வேலையை விட்டு போயிட்டாரு. இப்ப டேவிட் இந்த ஒரு விஷயத்தை கண்டுக்கவே இல்லை. அப்ப யார் தான் அந்த சோடிக்குன்ற அந்த கொலகாரனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு ரொம்பவே ஆர்வமாகுது. அதனால அவரே இந்த கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ராபர்ட்டோ சாதாரண ஒரு கார்ட்டூன் வரைகிறவர் தான். அவருக்கு யாருமே பெருசா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு கேஸை பத்தி யார்ட்டாவது கேட்டோம்னா போலீஸ் கிட்ட மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல பத்திரிகை ஆஃபீஸோட பேரை அவர் யூஸ் பண்றாரு. நான் பத்திரிகை ஆஃபீஸ்ல இருந்து தான் வரேன், நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ரிப்போர்ட்டையுமே கேட்கிறாரு. இந்த ஒரு விஷயம் பத்திரிகை ஆஃபீஸ்ல இருக்கிற எம்டிக்கு தெரிஞ்சிருது. இதனால தான் நான் பாலையை வெளியேற்றினேன், நீ ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிற, அந்த ஒரு கேஸை பத்தி உனக்கு என்ன கவலை, உன்னோட வேலை கார்ட்டூன் வரைகிறது மட்டும்தான், இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் நீ பண்ற, பேசாம நீ வேலையை விட்டு போயிருன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ராபர்ட்டுக்கு வேற வழியே இல்லை. அவர் தனியாவே போய் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போய் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே டேவிட் கிட்ட சொல்றாரு. ஆனா டேவிட்டோ ராபர்ட்டை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நான் பல வருஷங்களா இந்த கேஸை நடத்திட்டு இருக்கேன், ஆனா என்னாலையுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ராபர்ட் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அந்த சோடியக்குன்றவன் ரேண்டமா யாரையும் சூஸ் பண்ணி கொலை பண்ணல, கண்டிப்பா அந்த ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தர் யாரு அவர் தெரிஞ்சிருக்கும், அவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்றாரு. முதல்ல ஒரு பொண்ணை கொன்னா, அந்த பொண்ணோட ஃபேமிலியை நான் விசாரிக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அந்த தங்கச்சி கிட்ட இந்த சோடியக் பேசியிருக்கான், அவங்களோட வீட்டுக்கு ஒரு கால் போயிருக்கு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா டேவிட் என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்தை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், ஆனா அந்த பொண்ணு இப்ப ஜெயில இருக்கு, அந்த பொண்ணை நீ பார்க்கணும்னா உனக்கு நிறைய வாரண்டிலாம் தேவைப்படும், உன்கிட்ட அதிகாரம் இல்லாம அது எல்லாத்தையுமே உன்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததா ராபர்ட் பாலை போய் மீட் பண்றாரு. பால் வந்து இந்த ஒரு கேஸ்லயே ரொம்ப மன உளைச்சலாகி குடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டுன்னு வீட்லயே படுத்து கிடக்காரு. இந்த ஒரு கேஸை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது, இந்த ஒரு கேஸை பத்தி நீ பேசுறதா இருந்தா என்னோட வீட்டுக்கே வராத, இவனால தான் என்னோட வேலையே போச்சு, என்னோட வாழ்க்கையே போயிருச்சு, நீ தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுன்னு சொல்றாரு. அதனால ராபர்ட் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. சரி, முதல்ல யாரை கொலை பண்ணாங்களோ அவங்களோட தங்கச்சி தான் பார்க்க முடியல, தங்கச்சி ஜெயில இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு பெரிய டிவி சேனலோட ஒரு எம்டியவே மிரட்டி இருப்பான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துச்சான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டுக்கே போய் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. ஆமா, அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, அந்த கால்ல இன்னைக்கு என்னோட பர்த்டே, நான் ஒருத்தரை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா யாரோ பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அந்த போனை கட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. அப்ப ராபர்ட் நல்லாவே தெரியுது, அந்த ஒரு கொலைகாரன் கொலை பண்றதுக்கு அப்புறம் தான் நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறான், ஆனா கொலை பண்றதுக்கு முன்னாடியே அவங்களோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு விஷயத்தை பத்தி டேவிட் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா டேவிட்டோ 3 வருஷம் ஆச்சு இந்த கேஸை எடுத்து, இதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்ப எடுத்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியும், ஆனா யாருமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி கேர் பண்ணிக்கவே இல்லை, என்னையும் இந்த ஒரு கேஸை பெருசா எடுத்து பார்க்க விடல, நானும் இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கிட்டேன், உனக்கு ஒருவேளை இந்த கேஸ்ல ஆர்வம் இருந்துச்சுன்னா நீயே தனியா போய் பார்த்துக்கோ, என்கிட்ட திரும்ப வராத, எனக்கு மேலே இருக்கிற அதிகாரிங்க கிட்ட போய் அந்த கேஸோட ஃபைல் எல்லாம் எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்றாரு. உடனே ராபர்ட்டும் போலீஸ் அதிகாரிகள் எல்லார்கிட்டையுமே போய், எனக்கு தயவு செஞ்சு அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் காட்டுங்க, இந்த ஒரு கேஸை யாருமே கண்டுக்கல, எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஏன்னா பத்திரிகை ஆபீஸ்ல நான் வேலை பார்க்கும்போது இந்த விஷயங்களை பத்தி நானும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன், என்கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் போனா போதுன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு யார் யாருக்கோ போன் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்க பாக்குறாரு. இது எல்லாத்தையுமே அவங்களோட ஒய்ஃப் பார்த்துட்டு, நீங்க இந்த மாதிரிலாம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த கொலைகாரன் அடுத்ததா உங்களை தான் டார்கெட் பண்ணுவான், நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் ரொம்பவே சண்டை போடுறாங்க. இதனாலேயே ராபர்ட்டுக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே முட்டிக்கிறது. இருந்தாலுமே கூட ராபர்ட்டால முடியல, இந்த
ஒரு கேஸை எடுத்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஒரு கொலைகாரனை கண்டுபிடிப்பாங்க நான் நினைச்சேன். ஆனா யாருமே கண்டே பிடிக்கல. பாலோ வேலையை விட்டுட்டு போயிட்டாரு. டேவிட்டோ இந்த ஒரு கேஸ்ல இருந்து ஒதுங்கிட்டாரு. என்னால அந்த ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்காம இருக்க முடியாது. அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்னோட மண்டையை வெடிச்சிரும். என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதனாலதான் இந்த ஒரு விஷயத்துல நான் இவ்வளவு இன்வால்வ் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்ப ராபர்ட்டுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஒரு ஃபோன் கால்ல எனக்கு சோடியக்கு யாருன்னு தெரியும். சோடியக்கோட உண்மையான பேரு ரிக் மார்சல் தான். ஆனா சோடியக்கோட ஃப்ரெண்டுக்கே தன்னோட ஃப்ரெண்டு ஒரு கொலைகாரன்ற விஷயம் தெரியாதுன்னு சொல்றான். ஆனா ராபர்ட் கிட்ட கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு அந்த பர்சன் ஆன்சரே பண்ணல. அப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பர்சனும் சோடியக் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு ஆபீசர் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு ஆபீசரை பாக்குறங்காண்டி ராபர்ட் போறாரு. அவர்கிட்ட போய் இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு கொலைகாரனாவது ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹேண்ட் ரைட்டிங்லையும் ஃபிங்கர் பிரிண்ட்ல யாராலுமே ஏமாத்தவே முடியாது. அதனால அந்த ஒரு பர்சன் சோடியக்கா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஒரு ரிப்போர்ட்டை நான் கொடுத்துட்டு ஒரு வாரங்க அப்புறமா எனக்கு ஒரு வித்தியாசமா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஒரு ஃபோன் கால்ல சோடியக்கு எனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கால் பண்ணான். சோடியக்கோட பேர் ரிக் மார்சல் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் சொல்றாரு. இதை கேட்டவனே ராபர்ட்டுக்கு நமக்கும் இதே மாதிரி தான் ஒரு கால் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சோடியக்கோட ஃப்ரெண்டுக்கே அவரோட ஃப்ரெண்டு தான் சோடியக் அப்படின்ற விஷயம் தெரியாதுன்னு அவன் சொன்னான். அப்ப அந்த ஃப்ரெண்டு யாருன்ற விஷயத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே நம்பர்ல இருந்தே ஃபோன் வரும்போது கேட்கிறாரு. அந்த சோடியக்கோட ஃப்ரெண்டு யார் தான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு அட்ரஸை சொல்றான். அதே சமயம் போன தடவை சோடியக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஹேண்ட் ரைட்டிங்கையும் வச்சு சந்தேகப்பட்ட ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ஹேண்ட் ரைட்டிங்கையும் வச்சு டெஸ்ட் பண்ணி தான் அந்த ரெண்டு பேர்சனுமே வேற வேற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கொலைகாரனை எழுதாம வேற யாராவது வச்சு எழுத விட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு சந்தேகம். அதனாலேயே அந்த ஒரு பர்சன் கிட்டேயே சோடியக்கை பத்தி உனக்கு தெரியும்னா சோடியக்கோட உண்மையான ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குன்ற விஷயமும் உனக்கு தெரியும். அவன் எழுதுன ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவனும் உனக்கு நான் லெட்டர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை அனுப்பி விடுறான். அதையும் அந்த சந்தேகப்பட்ட ஆளோட ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் கூட மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் சொல்லிடுறாரு. அப்ப ராபர்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஒரு அட்ரஸ் சொல்றானே அந்த அட்ரஸ்ல போய் சோடியக்கோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போறாரு. அங்க போய் பார்த்தோம்னா எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆள் சோடியக்கா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை எனக்கு அவனை தெரியாம இருக்கலாம். அவனுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் போல. ஒருவேளை அந்த தியேட்டர்ல படம் பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றாரு. சோடியக்கோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல பேசினவர் ஏதோ ஒரு விஷயத்தை அனுப்பியிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தை கையில ராபர்ட் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இது நான் எழுதினதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பேசன் தெரியாம சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே ராபர்ட் எதுவுமே பேசல. ஒருவேளை இவன் தான் அந்த சோடியக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு ரொம்ப பயம் வருது. அதனாலேயே அந்த வீட்டுல இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாரு. ஒருவேளை அந்த கொலைகாரனா இருந்தோம்னா கண்டிப்பா ராபர்ட்டை அவன் கொலை பண்ணிடுவான். யார் தான் அந்த கொலைகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. படத்தை பார்க்குற நமக்கே ரொம்ப யோசனையா இருக்கு. அப்ப ஒரு வழியா ஜெயிலுக்கு போய் அந்த முதல்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருப்பானே அந்த பொண்ணோட தங்கச்சியும் அவர் மீட் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணுகிட்ட உனக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சாகுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு பார்ட்டி கொண்டாடினோம். அந்த ஒரு பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒரே ஒரு பர்சன் மட்டும் யார்கிட்டயுமே பேசாம அவரோட ஃபேஸை கவர் பண்ணி தனியாவே உட்கார்ந்துருந்தாரு. அவரோட பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட ராபர்ட் கேட்கும்போது அவனோட பேரு லிண்டான்னு சொல்லி என்னோட சிஸ்டர் சொன்னதா சொல்றா. அதை கேட்டவனே நம்மளோட ராபர்ட்டுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை சந்தேகப்பட்டாங்களே அவனோட பேரு லிண்டா தான். அப்ப கண்டிப்பா அவன் தான் கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் கண்டுபிடிச்சிடறாரு. நேரா டேவிட் வீட்டுக்கு போய் நீ கண்டுபிடிச்ச சரியான ஆள் தான். அவன் தான் அந்த கொலைகாரன். அவனோட பேரு லிண்டா தான். அந்த ஊருக்கு அவனும் ஏற்கனவே போயிருக்கான். அவன் தான் கண்டிப்பா அந்த சோடியக்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவனே டேவிட் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு விஷயத்த நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். ஆனா அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் மிஸ் மேட்ச் ஆச்சு. அப்புறம் எப்படி அவன் தான் கொலைகாரன்னு சொல்லி இவ்வளவு உறுதியா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துல அவன் ஏமாத்திருக்கான். ஆனா கண்டிப்பா அவன் தான் அந்த கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட் அடிச்சு சொல்றாரு. ஆனா அதே நேரம் டேவிட் என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட ஒரு ப்ரூஃப் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால அதை நிரூபிக்கவே முடியாது. கண்டிப்பா அவனா இருக்க வாய்ப்பு இல்ல. இதே எடுத்து அந்த கேஸை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராபர்ட்டும் அந்த ஒரு பேர்சனை பார்க்கறக்காண்டி போறாரு. அந்த ஒரு பேர்சனுக்கு ராபர்ட்டை யாருன்னே தெரியல. 2 பேருமே ஒரு செகண்ட் முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராபர்ட் அங்கே கிளம்பிடுறாரு. ஏன்னா ராபர்ட் முழுசா நம்புறாரு இந்த ஒரு பேர்சன் தான் கண்டிப்பா கொலைகாரனா இருக்கணும். ஆனா ஏன் ஹேண்ட் ரைட்டிங்கோ ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னு அவருக்கே தெரியல. சரி இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ராபர்ட் இந்த விஷயத்தை கைவிட்டுறாரு. அதுக்கப்புறமா 15 வருஷங்க அப்புறமா இந்த ஒரு கேஸை வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல ஒரு பொண்ணை கொலை பண்ணும்போது ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு வேற ஒரு நாட்டுக்கு ஓடி இருப்பான். அந்த ஒரு பர்சன் திரும்ப வந்துட்டான். அவங்கிட்ட போய் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை யாரோ ஷூட் பண்ணாங்களே அது யாருன்னு சொல்லி நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்ட ஒரு 4-5 பேர் படத்தை மட்டும் காட்டுறாங்க. அதுல அவன் கண்டிப்பா எனக்கு உறுதியா தெரியும் இவன் தான் என்னை கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லி யார் அவங்க சந்தேகப்பட்டாங்களோ அந்த ஒரு பர்சனையே காட்டுறான். ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பர்சன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இப்ப அவன் தான் கொலைகாரன் தெரிஞ்சாலுமே கூட யாராலுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நடந்து 24 வருஷங்க அப்புறமா ராபர்ட்டுக்கு எந்த ஒரு போன் காலுமே வித்தியாசமா வரவே இல்லை.
அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அவர் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பாலும் வாழ்க்கை முழுக்க குடிச்சுக்கிட்டே அவரோட உயிரை விட்டுறாரு. அப்படின்னா அந்த லிண்டான்றவன் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கணும். ஆனா ஃபிங்கர் பிரிண்டும் ஹேண்ட் ரைட்டிங்கும் எதனால மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை போலீஸ்காரங்க எல்லாருமே ராபர்ட் சொல்றத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா சின்ன பதவி இருக்கிற யாராவது ஒருத்தவங்க என்ன சொன்னாலுமே கூட யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இன்ன வரைக்கும் எதனால அந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் மிஸ் மேட்ச் ஆச்சு, உண்மையாவே அந்த லிண்டா தான் கொலை பண்ணானா இல்ல வேற யாரும் கொலை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அமெரிக்கால இது ஒரு புதிராக தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அடுத்த வீடியோல மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.